ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். ஓகே மேடம். அனைவருக்கும் வணக்கம். டயட் நாமக்கல் ஆசிரியர்களுடைய கோடைகால விடுமுறையை பயனுள்ள வகையில் மாற்றும் வகையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் என்கின்ற செயற்கை நுண்ணறிவை எவ்வாறு கல்வியில் பயன்படுத்தலாம், அவ்வாறு பயன்படுத்தி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கருவிகளை ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளில் எவ்வாறு பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இந்த இணைய வழி பயிற்சி துவங்கியுள்ளது. இன்று 2வது நாள். இந்த 2வது இணைய வழி பயிற்சியில் இணைந்துள்ள கருத்தாளராக நேற்றைய தினத்தில் செயல்பட்டு இன்றைய தினத்திலும் கருத்தாளராக செயல்படுகின்ற டயட் பெருந்துறை முதுநிலை விரிவுரையாளர் திருமதி எஸ்.கே. சாந்தி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தினை நடத்துவதற்கு பேருதவியாக இருக்கின்ற டயட் நாமக்கல் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இணைய வழி பயிற்சியினை நடத்துவதற்கு உதவியாக இருந்து வருகின்ற ரோட்டரியன் குப்தா ஐயா அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் தொழில்நுட்ப உதவிகளை நல்கி வருகின்ற மீனா மேடம் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2ஆம் நாள் இணைய வழி பயிற்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பற்றி மேலும் கற்றுக்கொள்ளலாம். மேடம் அவர்கள் பற்றி நேற்றே அறிமுகம் செய்ய Voice is not loud, sir. மேடம் கேக்குதுங்களா? மேடம் கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. அதனால நம்ம அந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நேற்று முதல் நாள் அன்னைக்கு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கிடைக்கல. உங்களுக்கு இன்னைக்கு அந்த கூகுள் ஃபார்மை ஜூம் சேட் பாக்ஸில் மட்டும்தான் பகிர்வோம். அதுல உள்ள நேற்றே உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்போம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதை நீங்க செய்து நீங்க குரூப்ல பதிவிட்டிருக்கீங்க. அந்த லிங்கை வந்து அந்த கூகுள் ஃபார்ம்ல ஷேர் பண்ணுங்க. அதன் அடிப்படையில உடனே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கும். அதனால நேற்றைய தினத்துல பங்கு பெற்று ஆக்டிவிட்டி செய்து முடிச்சு வச்சிருக்கிற ஆசிரியர்கள் அந்த கூகுள் ஃபார்மை இன்னைக்கு அந்த சேட் பாக்ஸ்ல பகிர்வோம். அதை நீங்க பூர்த்தி செய்தீங்கன்னா உடனே உங்க மெயில் ஐடிக்கு சர்டிபிகேட் வரும். இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்களோ அதை செய்து வைங்க. அதை வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ல அதே லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அதன் அடிப்படையில உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம கூகுள் டிரைவ் ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்க செய்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் தொகுத்து அதை வந்து எல்லாருக்கும் பொது வெளியில பயன்படக்கூடிய வகையில டயட் நாமக்கல் வெப்சைட்ல போடலாம்னு நாங்க தீர்மானிச்சிருக்கோம், திட்டமிட்டிருக்கோம். அதனால நீங்க செய்திருக்கிற எல்லா தலைப்பையும் நல்ல செழுமையான தலைப்புகளை உங்களுடைய படைப்புகளை வந்து நாங்க அதை தொகுத்து ஒரு டிரைவ்ல போட்டு எல்லா ஆசிரியர்களுக்கும் பயன்படும் வகையில அதை பயன்படுத்த இருக்கோம். அதனால நீங்க செய்கிற எல்லா செயல்பாடுகளையும் சிறப்பா செய்து அதை அந்த நாங்க கொடுக்குற அந்த கூகுள் டிரைவ் லிங்க்லயும் அப்புறம் கூகுள் ஃபார்ம் லிங்க்லயும் நீங்க சரியா பதிவிடும்படி உங்களை அன்பா கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செஷனை வந்து மேடத்திட்ட ஒப்படைக்கிறோம். மேடம், ஓவர் டு யூ. வி வெல்கம் யூ மேடம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு நான் எந்த ஸ்லைடும் உங்களுக்கு காட்டுறதில்ல. பதிலுக்கு நாம இப்போ என்ன பண்றோம்னா நேராக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு என்னென்ன மாதிரி வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் வித் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கொஷின்ஸ், அப்புறமா எப்படி நீங்க வந்துட்டு அதை அப்லோட் பண்ணலாம். இந்த டிரைவுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் கொஞ்சம் சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுனால இதை பண்ணுறோம். நிறைய பேர்த்துக்கு அநேகமாக இது தெரிஞ்சிருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், டிரைவோட லிங்க்கை. நீங்கள் நேற்றுல இருந்து நிறைய கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க, வெல் அண்ட் குட். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க் அப்படி கேக்குதாங்க சார்? கேக்குதா? கேக்குது மேம். ஓகே மேம். ஓகே.
நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ சாட் ஜிபிடில ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு, அந்த லிங்க் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதை என்னால பார்க்க முடியாது. அதுல இருக்கிற கன்டென்ட்ட வந்து வியூ பண்ண முடியாது. அதனால நீங்க அதை காப்பி பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது உங்களுக்கு நான் இன்னைக்கு எப்படி பண்ணி அதை எப்படி ஒரு டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்றது மொபைல்ல அப்படின்றதையும் சொல்றேன். நீங்க அப்படியே வாங்க அது எப்படி பண்றதுன்னு. மற்றபடி ப்ரெசன்டேஷன்ல நீங்க பண்ணது எல்லாமே பிடிஎஃபா டவுன்லோட் ஆயிருக்கு, பிபிடியா டவுன்லோட் ஆயிருக்கு. அது அது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஃபைலா தான் இருக்கணும். அது வெறும் லிங்க் நீங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு அது எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா கோபைலட்டை பத்தி நான் நேத்திக்கு சொன்னேன். கோபைலட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுலயும் சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளீட் ஃபைல் ப்ரிப்பேர் பண்றீங்க. நீங்க வந்து அதான் அப்லோட் பண்றீங்க. அதான் உங்களுக்கான டாஸ்க். நேத்திக்கு இருந்த எல்லாருமே இதுல இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு புதுசா வந்திருந்தீங்கனாலும் கண்டிப்பா இது யூஸ் ஆக தான் செய்யும் உங்களுக்கு. ஸோ நான் என் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். தெரியுதா எனக்கு? தெரியுதா? எஸ் மேம். தெரியுது மேடம். ஓகே. உங்க எல்லாத்துக்கும் லிங்க் ஷேர் பண்றேன். அதை அப்படியே கொஞ்சம் பாருங்க. அந்த லிங்க் ஓபன் பண்ணிட்டு நீங்க உங்களோட கண்டென்ட் போட முடியுதா அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. சிவபெருமான் சார், அந்த லிங்க் நான் குரூப்ல ஷேர் பண்ணணுமா இல்ல ஜூம்ல ஷேர் பண்ணணுமா? மேடம் நம்ம குரூப்லயே போடலாம் மேடம். போட்டுறீங்களா? போட்டுறேன் போட்டுறேன். ஓகே. நானும் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களோட கண்டென்ட்டை வந்து அதில் அப்லோட் பண்றதுக்கு உங்களால முடியுதான்னு பாருங்க. அதுல வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதை யாருக்காவது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஒன்று டெமோ பண்ணி காட்டுறேன். மேம் இப்போ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகுதா? இதுல போயிட்டு ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும். ஃபைல்ல நீங்க உங்களோட ஃபைல் எங்க லொகேஷன்ல இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது இங்க அப்லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. தெரியுதா? மேம் லிங்க் எந்த குரூப்ல போட்டிருக்கீங்க மேம்? 2 குரூப்லயுமே போட்டிருக்கேன். நம்ம ஆசான் டிஓடி கூடுகையிலையும் குரூப்ல போட்டிருக்கீங்களா ஏஐலையும் போட்டிருக்கேன். ஆமா. மேம்? டிஓடில போட்டிருக்கீங்களா? இல்ல டிஓடில எல்லாம் போடல. இது இந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே. இப்ப எனக்கு கிடைக்கலையே மேம். ஓகே, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இருங்க. மேடம் சாட் பாக்ஸ்ல போடுறேன் மேடம், எடுத்துக்கலாம். சாட் பாக்ஸ்ல போடுறேன். அவர் சார் சாட் பாக்ஸ்ல போடுவார், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், ஓகே மேம். இந்த பாருங்க, இப்போ கொஞ்சம் போட்டுட்டு வரீங்க இல்லையா? இந்த மாதிரி ஷர்மிளா தேவின்னு ஒருத்தவங்க போட்டிருக்கீங்க. சும்மா அது மேல வச்சு இப்படி ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே ஃபைல் அப்லோடுன்ற ஆப்ஷன் வரும். அது உங்க ஃபைல் எங்க இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து இங்க இங்க ஆட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, ஷேர்னு ஒண்ணு இருக்குல்ல, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு
எனி ஒன் வித் லிங்க் எடிட்டர் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. நார்மலா எடுத்தோடனே இது இருக்காது. எடுத்தோடனே ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட்னு தான் இருக்கும். நான் இதுக்கு ஆல்ரெடி இதுக்கு லிங்க் கொடுத்து மீன் ஆக்சஸ் கொடுத்து வச்சிருக்கேன். ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும், வியூவர்னு இருக்கும். எடுத்தோடனே நீங்க வந்து என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டா எனி ஒன் திஸ் லிங்க் ஷேர் போங்க, ஷேரை கிளிக் பண்ணுங்க. எனி ஒன் வித் லிங்க் எடிட்டர் இருக்கா, இதுல காப்பி லிங்க் கொடுத்துக்கோங்க. டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லி தரேன். ஷேர் இந்த எனி ஒன் வித் லிங்க் எடிட்டர் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் காப்பி லிங்க் எடுத்துக்கோங்க, டன் கொடுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்துட்டு அவங்க ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன ஃபார்ம் அதை கொடுத்தீங்க? இந்த ஃபார்ம்ல போயிட்டு ப்ராப்ளி இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம்ல இங்க இருக்க பாருங்க, இந்த லிங்க் இங்கே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. தாங்கள் ஏஐ உதவி செய்த ஏஐ உடன் தயாரிக்கப்பட்ட கற்றல் பொருள்கள், அது நீங்க அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துறீங்களோ அந்த தலைப்பை இங்க போடணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. சரி. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஒரு 2 பேர் போட்டிருக்கீங்க. அப்புறமா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போவோம். சிவபெருமான் சார், உங்களுக்கு வந்து அந்த 20 மினிட்ஸ் கண்டென்ட்டுக்கான அப்லோட் அந்த மாதிரியா இல்ல எப்படி? சிவபெருமான் சார். மேடம் ஆமாங்க மேடம். ஒரு ஆ ஆ 3:25 அல்லது 3:30க்கு செஷன் பிரேக் ஆகலாம் மேடம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆ ஓகே. பண்ணலாம். சரி, அப்போ உங்களுக்கு நான் கோபைலட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நேத்திக்கே உங்களுக்கு நான் சொன்னேன் என்னன்ட்டா, கோபைலட் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல நீங்க சும்மா மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படிங்கிற ஒரு சர்ச் என்ஜினை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல பக்கத்திலேயே அந்த கோபைலட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும். ஓகே. இங்க சாட் ஜிபிடி மாதிரியே தான். நீங்க இங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை கேட்கலாம். இதுல இன்னும் என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்குன்னா, சேட் ஜிபிடில நீங்க லாகின் பண்ணி கேட்டீங்கனாலே ஒரு 2-3 பிக்சர் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் இங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் children playing in a park. ஐ திங்க் என்னோட லிமிட் கூட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை ஃபார் சம் ஆக்டிவிட்டிஸ். ஓகே. இந்த ஆக்டிவிட்டிஸுமே நேத்திக்கு சொன்னது மாதிரி நீங்க ஏதாவது ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா பிளான் ப்ரிப்பேர் லெசன் பிளான். நான் உங்களுக்கு பிக்சர் கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு டூல் கூட இன்ட்ரடியூஸ் பண்றேன் இன்னைக்கு. அடோப் ஃபயர்ஃப்ளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் டீச்சிங் பேலன்ஸ்டு டயட் ஃபார் கிளாஸ் 6. இதுதான் இருக்கு, 6ல இருக்கு.
ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இங்க லிங்க் கொடுத்துருக்கு பாருங்களா, இந்த லிங்க் எல்லாமே வந்து நீங்க கேட்ட அதே டாபிக்ல ஆல்ரெடி இருக்கு கண்டென்ட். இன்னும் நிறைய அதுல கத்துக்கக்கூடியது இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பார்ப்போம். நீங்க கேட்கறதுக்கு இன்னும் அடிஷனலான விஷயங்கள் எங்க இருக்கு பாருங்க. பிரெயின் பாப் எஜுகேட்டர்ஸ்னு வேற ஒரு வெப்சைட்ல சேம் கண்டென்ட்டுக்கான ப்ரொசீஜர் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து தரோம். ஓகே, அதே மாதிரி இன்னும் 2-3 சைட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ லெசன் பிளான ஆக்டிவிட்டிஸை டிசைன் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ரிப்பேர் ஒர்க் ஷீட் வித் மல்டிபிள் சாய்ஸ் questions for balance of the topic. Balanced diet for class 6. ஸோ இந்த மாதிரி நீங்க கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது நீங்க ஒரு வகையில என்ன பண்றீங்க, இங்க கூட பாருங்க. அதுக்கப்புறமா நிறைய கொஷின்ஸ்க்கான லிங்க்கும் இருக்கு. அது கிளிக் பண்ணோம்னா அடிஷனலா நிறைய அது ரிலேட்டடான இமேஜஸ், நீங்க ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கான இமேஜஸ் கூட அதுல எடுத்து வச்சுக்கலாம். ஒர்க் ஷீட் பட்டின்னு ஒன்று இருக்கு, அதையும் ஓப்பன் பண்றேன் பாருங்க. கிரேட்ஸ் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஒர்க் ஷீட் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் நீங்க கேட்குற ப்ராம்ப்ட் வந்து அது இன்னும் சரியான ஒரு உங்களுக்கு தேவையான அவுட்புட் தரல அப்படின்னா நீங்க அது கொடுக்குற இன்னும் லிங்க்ஸ் எடுத்துட்டு அதுல கூட போய் என்ன பண்ணலாம், அடிஷனலாக இன்னும் நிறைய கொஷின்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். கொஷின்ஸோ இல்லை வாட் எவர் ஆக்டிவிட்டிஸோ என்ன வேணாலும். இங்க இன்னும் 6 காட்டுது இதுல. லைவ் ஒர்க் ஷீட்ஸ் இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள். சரி, இங்கிலீஷ்ல கண்டென்ட் பண்றான், தமிழ்ல பண்ண முடியுமா? இதுவும் ஒரு பாருங்க, இதுல எவ்வளவு அழகா பிக்சர்ஸோட இருக்கு பாருங்க. இதை அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓகே, இது ஒரு வேலை. இதுக்கப்புறமா நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்து கண்டென்ட்டை காப்பி பண்ணி பண்ண முடியுமா? இது ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்ல அல்லது 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் புக்ல இருந்து நான் ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன். ஓகே, இதுல உராய்வை பாதிக்கும் உராய்வின் வகைகள்னு எடுத்துக்கோமே. ஓகே, உராய்வின் வகைகள்ங்கிறது டாபிக்கை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல ஆக்டிவிட்டிஸ் ஃபார் த கண்டென்ட்னு கொடுத்துட்டு ஏன்னா இங்க தமிழ்லயே query போடலாம். எனக்கு தமிழ்ல இங்க டைப்பிங் ஃபெசிலிட்டி இல்லைன்றதுனால இங்கிலீஷ்ல கேட்டு ஆனா தமிழ் கண்டென்ட் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளவு நேரம் வரும், என்னென்ன பொருள்கள் வேணும், எப்படி செய்முறை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்ல வந்துருது. எப்படி டீச்சர்ஸ் வந்து பசங்களோட ஆக்டிவிட்டி வாங்கி அதுக்கு எப்படி அவங்க வேல்யூட் பண்ணணும் அப்படிங்கறதும் வந்துருதுங்க. ப்ரிப்பேர் கொஷின்ஸ் ஃபார் த கொஷின்ஸ்னு சும்மா கொடுக்கணும்னா
higher order thinking questions for the given content. அப்படி கொடுத்துட்டு நான் திருப்பி கொடுக்குறேன். இது வந்து கண்டென்ட் எடுத்துக்கலாம். நான் கொடுத்த கொஸ்டினை மட்டும் எடுத்துக்கிச்சு. இப்ப அதையே என்ன பண்ணிருக்குன்னா இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணிருக்கு. பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணிருக்கு. என்னன்னா, உராய்வின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கிச்சு. நான் இங்கிலீஷ்ல கேட்ட கொஸ்டினுக்கு இந்த கண்டென்ட் அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு இந்த காக்னிட்டிவ் லெவல்லையும் நம்மளோட இதுல பார்ப்போம் இல்லையா, ப்ளூம்ஸ் டாக்ஸானமில அனாலிசிஸ், அப்ளிகேஷன், இது எவாலுவேஷன், சிந்தசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் காக்னிட்டிவ் ஏரியாலையும் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்டா கேட்டிருக்கு. ஸோ இங்க நீங்க மற்ற எக்ஸ்ட்ரா லிங்கே கிளிக் பண்ணி அதுல இருந்து கூட கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இங்க இந்த ஒர்க் பண்றப்போ நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா, இதுல இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இது நீங்க இங்க வந்து காப்பி இருக்கு, இந்த ஆப்ஷன் போயிட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சாட்ல போட்டிருக்கிற எல்லாத்தையுமே அது காப்பி பண்ணிரும். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ணிக்கங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, இல்ல அதை நீங்க ரீட் அலோட் கொடுத்தீங்கன்னா கூட இட் வில் ரீட். Here are some higher order thinking questions for the topic உராய்வின் வகைகள், types of friction. Higher order thinking questions analysis, compare and contrast நிலை உராய்வு, static friction and ஓகே, இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பெரிய ஒரு வேர்டு ஃபைல் ஒன்று வச்சிருக்கீங்க, இல்ல உங்களோட மொபைல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மொபைல்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, கூகுள் டாக்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா கூகுள் டாக்ஸ், நான் உங்களுக்கு கூகுள் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சிஸ்டத்துல பண்ற ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் அதுல நீங்க செய்யலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளையும் அலைன் பண்ணலாம், பிக்சர்ஸ், டேபிள்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எல்லா வேலையுமே செய்யலாம். ஸோ அது ஒரு டாக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. புது ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா புது டெம்ப்ளேட்டா அல்லது புது டாக்குமெண்ட்டான்னு கேட்கும். கொடுத்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த காப்பி பண்ண கண்டென்ட் எடுத்துட்டு போய் அதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எப்போ நீங்க சாட் ஜிபிடிலயோ அல்லது வந்துட்டு கோபைலட்லயோ எது நீங்க சர்ச் பண்ணீங்கனாலும் அது மாதிரி அந்த கண்டென்ட்டை எடுத்து அதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்சர்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த பிக்சர்ஸையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொன்னு, நான் வந்து இப்ப என்ன 2 விஷயம் பண்ணிருக்கேன்னாக்கா, டாபிக் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். இன்னொன்னு, டாபிக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஆக்டிவிட்டியோ கொஸ்டின்ஸோ கேட்டிருக்கேன். இப்போ 3ஆவதா இன்னொரு விஷயம் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அது எப்படி சம்மரைஸ் பண்றது, அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அது அந்த கண்டென்ட்டுக்கான ஆக்டிவிட்டி எப்படி பண்றது, அந்த கண்டென்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி பண்றது. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 5 MB தான் வந்து அதோட கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க அது அந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒரு பிடிஎஃப் எவ்வளவு வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஐ திங்க் இங்க நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சூப்பர்மன் சார், நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கங்க. Yes, ma'am. மேம்